வணக்கம் ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இப்படி சொல்லி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இன்னைக்கு எப்பவும் போல 4:50 எழுந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு தஞ்சாவூர்ல போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வராகமனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னத்த நாள் நைட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் எப்பவுமே நைட்டே வந்து என்ன நாளைக்கு சமைக்க போறீங்க அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா காலையில எழுந்து வேலை கடகடன்னு ஆகிற மாதிரி இருக்கும். காலையில எழுந்து யோசிச்சிங்கன்னா தான் ரொம்ப டிலே ஆகிற மாதிரியே இருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வெளி வேலைக்கே வருவேன். அப்பதான் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறனால. இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து எந்தெந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும், கொஞ்சம் லேட்டா ஆகிற வேலையை வந்து செஞ்சு வச்சுட்டு இந்த குக்கர்ல விசில் வர வேலை இல்லைன்னா சாப்பாடு கொதிக்க வேலை அப்படிங்கிறப்பதான் வெளியே வந்து வேலையே செய்ய வருவேன். இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து ஒரு 5:55 அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே வந்தேன். கொஞ்சம் வந்து சாணம் கிடைச்சதான் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா கோயிலுக்கு போறப்ப சாணம்லாம் போட்டு வலிச்சு கோலெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் போனா இன்னும் கொஞ்சம் எனக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறனால எனக்கு அது ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன் வந்து கையில வலிக்கிறீங்க, துணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து அந்த நேரம் கையில வலிச்சா ஒன்றும் ஆகாது. இப்ப விளக்கமாரில தேய்ச்ச பாத்தீங்களா, அந்த இடத்துல கையில வலிச்சதா கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால அந்த இடத்துல மட்டும் விளக்கமாரில வந்து லைட்டா இது பண்ணி விட்டு வலிச்சுடுவேன். இல்லாம எனக்கு கையில வலிச்சு பழக்கம் வேற இல்ல. இனிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். இன்னைக்கு வந்து இந்த குழந்தை போட்டிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கோலம் போடுறதுக்குள்ளேயே காக்கா எல்லாம் கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கறனால காக்காக்கெல்லாம் மிச்சர் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6:10 தான் ஆச்சு. எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் தம்பி அவங்களை கொண்டு டிராப் பண்ணிட்டு வந்துட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு காலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிச்சுட்டு கிளம்பினேன். ஏன்னா காலையிலேயே இன்னைக்கு வேற புதன்கிழமை வரையும் தம்பி உங்களுக்கு எல்லாம் எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டேன் அப்படிங்கறனால காலையில நம்ம குளிச்சுட்டா நம்மள ஃபுல்லா நனைச்சிருவாங்க அப்படிங்கறனால இன்னைக்கு வந்துட்டு நான் தம்பியோட டிராப் பண்ணிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினேன். தம்பி அதுக்குள்ள விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு போயிட்டேன். அதனால நான் குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பிட்டேன். நார்மலாவே எப்பவுமே நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு தான் கோயிலுக்கு போகணும். வீட்டுல எதுவுமே பண்ணாம எப்பவுமே கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடெல்லாம் கிளறி கொடுத்துருப்போம் பாத்தீங்களா, அதெல்லாம் தட்டுல மாத்தி வச்சுட்டு எதையெல்லாம் மாத்தி வைக்கணுமோ அதெல்லாம் மாத்தி வச்சுட்டு கழுவ வேண்டியதெல்லாம் தூக்கி அது ஒரு கழுவி வச்சுட்டு போயிட்டோம்னா வந்தோடனே கிச்சனை பார்க்கவும் நீட்டா இருக்கும் அப்படிங்கறனால அந்த வேலையை தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு காலைல கொஞ்சம் வேலையா இருந்ததுனால எப்பவுமே மிளகு ஜீரக டீ கொஞ்சம் போட்டு குடிப்பேன். அதை எனக்கு போட்டு குடிக்காம விட்டுட்டேன். அதனால வந்தோடனே ஃபர்ஸ்ட் மிளகு ஜீரக டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையில ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு புதன்கிழமை வேற அப்படிங்கறனால 7 to 9 ராகாலத்துல கிளம்ப வேண்டாம் அப்படின்ட்டு 9 மணிக்கு மேல கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஆனா முன்னத்த நாள் நைட் என்ன யோசிச்சா தம்பிங்களை அப்படியே டிராப் பண்ணிட்டு ஒரு 7:45 நம்மளும் வந்து அப்படியே வந்து கிளம்பிடுவோம் கோயிலுக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் ராகாலம் அப்படிங்கறனால ஒரு 9 மணிக்கு மேல 9:30 ஆயிடுச்சு. நான் கிளம்புறக்கே கொஞ்சம் அசால்ட்டா வந்து கிளம்புன மாதிரி ஆகி 9:30 ஆயிடுச்சு. அங்க போய் 10 மணிக்கெல்லாம் வந்து அபிஷேகம்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா பயங்கர கூட்டமா இருக்கும் கோவில்ல. நம்ம போய் சுத்தமாவே நிக்க முடியாதாங்க. ஏன்னா கோவிலும் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஒரே இடத்துல நின்று பார்க்க முடியாத மாதிரியும் இருக்கும். அப்படிங்கறனால சரி ஓகே மெதுவா லைன் நின்று பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவா தான் வந்து 15ஆம் தேதி வரைக்குமே ஆஷாட் நவராத்திரி விழா வந்து அங்க போயிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு நேற்று மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் நாள் கிடக்குது. இன்னும் 4 நாள் கிடக்குது. கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. என்னைக்கு வேணாலும் நீங்க தரிசனம் பண்ணலாம். நேற்றே தான் தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. என்னைக்கு வேணாலும் இந்த 9 நாள்ல எப்ப வேணாலும் தரிசனம் பண்ணலாம். ஆனா முடிஞ்சப்ப போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பக்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா வீட்லயும் கூட விளக்கேற்றி வைக்கலாம். என்னால வீட்டுல வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ண முடியல. நானுமே ஒரே ஒரு நாள் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். என்ன ஆகுதா தம்பி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற டைமா இருக்குது. நம்ம சாமி கும்பிட உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருது. அதனால நேரா போய் நம்ம வராங்கமனையை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு இங்க இருந்து 1.5 hours தான் ஆகுது அப்படிங்கறனால நம்ம இங்க இருந்து போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டு அதனால நேரா வந்து கோவிலே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். எங்க டியூஷன் எல்லாம் அனுப்புறது இல்ல. சோ 2 பேருக்குமே வந்து நம்ம சொல்லி தர வேண்டியதா இருக்குது. ஒரு நாள் வந்து நம்ம ஒரு 8 மணிக்கு தான் வந்து வராகமன் பூஜை எல்லாம் செய்யணும். இல்லைன்னா வீட்டுல யாராவது சொல்லி தர இருக்கணும். பெரியவங்க இருந்து செஞ்சுட்டு நம்ம போய் சாமி கும்பிட்ட மாதிரி இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நான் நார்மலாவே எந்த சாமியா இருந்தாலும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கும்பிடுறதுனா அவ்வளோ ஹாப்பியா வந்து நான் கும்பிடுவேன். இந்த நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் கார்த்திகை தீபம் இது 2 வர்றப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹரிபரியா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்பதான் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு காலையில 4 மணிக்கு ஏதாச்சும் எடுத்து பூஜை செய்யணும்னு சொன்னீங்கன்னா தாராளமா 3 மணில இருந்து கிளம்பி நான் பூஜை செஞ்சு முடிச்சிருவேன். ஆனா காலையில ஈவினிங் செய்யறதா வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி. ஏன்னா பசங்களை பார்த்துக்கிட்டு சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு அதே வந்து மீன் வயல் வந்து சாமியும் கும்பிட்டுக்கிட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹரிபரியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே ஏர்லி மார்னிங் பூஜை எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா ரிலாக்ஸா நான் செய்வேன் எப்பவுமே. பட் இது நிறைய பேருக்கு வந்து இப்படியே மாறி இருக்கும். எனக்கு நேரமே இந்த செய்ய முடியாது. ஈவினிங்னா ஜாலியா செய்வேன். எனக்கு வந்து இப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். காலையில் நேரமே செய்யறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு என்னன்னே தெரியல அவ்வளோ வெயில். அங்க சுத்தமாவே வந்து அங்க நடக்க கூட முடியல. அந்த வெள்ளை கலர் இதெல்லாம் இங்க பாருங்க இந்த கொஞ்ச தூரத்துக்கு தான் அந்த சாக்குமே போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து அழிஞ்சிருச்சு போல. காலே வைக்க முடியல. அவ்வளோ வெயிலா இருந்துச்சு. நான் அப்புறம் வந்து ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்து திரை போட்டாங்க. அதனால வந்து நான் போய் கொஞ்ச நேரம் அந்த கொலு பக்கத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். ஒரு 1 மணிக்கு தான் வந்து அந்த திரை திறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாமியை கும்பிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோல கொஞ்சமா ஒரு 2 seconds மட்டும் சாமியை நான் வீடியோ எடுத்திருப்பேன். நிறைய பேர் எடுத்துருந்தாங்க. நான் மட்டும் எடுக்கல. 2 seconds மட்டும் சாமி
சாமி தெரியும். உங்களுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலினா மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கோயிலுக்கு போக முடியுதுன்னு சொன்னவங்க வராகியம்மன் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் தெரியும். நீங்கள் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம கொலுவில் இருக்கிற சாமியெல்லாம் பார்க்கலாம். சாமி பார்த்தீங்கன்னா கையில் ஏற்கலப்பையும் உலக்கையும் தான் வச்சிருக்காங்க. போன வருஷம் இதே மாதிரி இதே ஆஷாட நவராத்திரி அப்போ பஞ்சமி திதி அன்னைக்கு நான் வந்து அங்கே தஞ்சாவூர் போயிருந்தேன். அப்பெல்லாம் இவ்வளோ தூரம் நான் கவனிக்கவே இல்லை. வராகியம்மன் நிறைய வந்து ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து நேற்று என்னால் அவ்வளோ ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு நம்ம வராகியம்மன் கிட்ட வந்து மெயினாக வச்சிருக்கக்கூடிய 2 பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏற்கலப்பை, இன்னொன்று உலக்கை. ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட விவசாயம் சார்ந்த ஒரு பொருள் தான். அதனால தான் தஞ்சாவூரில் விவசாய வளமைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக வந்து ஆஷாட நவராத்திரி விழா வந்து கொண்டாடப்படுது. சாமி 9 நாளும் 9 விதமான அலங்காரங்களில் வந்து இருப்பாங்க. பட் எல்லா நாளும் நம்மளால போக முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க டெய்லி ஒரு அலங்காரத்தை போய் பார்த்தலாம். பட் எல்லா நாளும் ஒரு அலங்காரத்தை போய் நம்மளால பார்க்க முடியாது. அப்படிங்கிறவங்க இங்கே 9 நாளோட அலங்காரத்தை இங்கே வச்சிருப்பாங்க. ஒரு நாள் வந்து இனிப்பு அலங்காரங்கள், இன்னொரு காய்கறி அலங்காரம், குங்குமம் அலங்காரம், தேங்காய் பூ அலங்காரம்னு சொல்லிட்டு ஒரு அலங்காரமே இங்கே வச்சிருப்பாங்க. ஸோ ஒரே இடத்துல நம்ம எல்லாம் ஒரு நாளோட அலங்காரத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். லாங் வீடியோவில் தான் நிஜமாலுமே பேமெண்ட் வரும். ஷார்ட் வீடியோவில் சுத்தமாகவே வராது. நிறைய பேர் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவே ஒரு 3 டைம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து டெலிட் பண்ணி தான் வந்து போட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப கடகடன் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நார்மலாகவே நான் கொஞ்சம் கடகடன் பேசுகிறாள் தான். அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் வீடியோவில் 1 மினிட்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை சீக்கிரமாக சொல்லணும்னு பேசி ஃபாஸ்ட் ஆயிடுச்சு.